ஈரான் நாட்டில இருந்து இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. இதுவரை நாளுமே ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க புதுசா ஒரு மிசைலை செஞ்சாலோ அல்லது ட்ரோனை செஞ்சாலோ அதை உலகத்துக்கே தெரியிற மாதிரி பெரிய லெவல்ல வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இனிமே நாங்க எதையுமே வெளியில காட்ட மாட்டோம்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. இதே ஒரு பெரிய ஒரு நியூஸா பார்க்கப்படுது. இதற்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இத்தனை வருஷமாக ஈரான் அவங்க மிசைல்களை ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு வந்தாங்க. டிவியில் விளம்பரம் செஞ்சாங்க. இப்போ ஏன் திடீர்னு இனிமே எதையும் காட்ட மாட்டோம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க என்ற கேள்வி பலமத்தில் எழும்புது. இதற்கு பின்னாடி 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதலாவது ஆபரேஷனல் சர்ப்ரைஸ், அதாவது சர்ப்ரைஸ் அட்டாக். நீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. ஒரு போலர் என்ன போல் போட போறான்னு முன்னாடியே தெரிஞ்ச பேட்ஸ்மேன் ஈஸியாகவே 6 அடிச்சிருவார். அதே தான் இங்கேயும். ஒரு புதிய மிசைலை ஈரான் வெளியில காட்டுறாங்கன்னு வையுங்க. உடனே இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்த மிசைல் எவ்வளவு வேகத்துல வரும், அது எந்த கைட்டில் பறக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு எதிராக ஒரு தடுப்பு மிசைலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்ப ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்ப வருவோம்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க எதை வச்சு எங்களை தடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எதிரி நாடுகளோட தற்காப்பு திட்டத்தையே மொத்தமா காலி பண்ற ஒரு வேலை. இரண்டாவது காரணம் மொசாட் மற்றும் சிஐஏக்கு வைக்கப்பட்ட செக். உலகத்தில் இருக்கிற டாப் உளவு அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரான் ரிலீஸ் பண்ற ஒரு சின்ன வீடியோவையோ அல்லது போட்டோவையோ வச்சு அந்த ஆயுதத்தோட இன்ஜினியரிங்கே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஏவுகணையோட சைஸ், அதில் இருக்கிற கேமரா, அதில் இருக்கிற இன்ஜின், இது எல்லாத்தையும் வச்சு அந்த மிசைலோட பலவீனம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஈரான் இந்த கேமராக்களுக்கு தடை போட்ட வரியால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு உளவமைப்பாக இருந்தாலும் சரி, எங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு உங்களுக்கு ஒரு குழு கூட கிடைக்காதுன்னு ஒரு பெரிய ஒரு சவாலியை ஈரான் இந்த உளவமைப்புகளுக்கு விட்டுருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த உளவமைப்புகளுக்கு ஈரான் இப்போ மிகப்பெரிய ஒரு செக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். மூன்றாவது காரணம் மெச்சூரிட்டி இன் ஸ்ட்ராட்டஜி. ஆரம்ப காலகட்டத்தில் ஈரான் எங்ககிட்ட ஆயுதம் இருக்குன்னு உலகத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. அது அவங்களோட பாதுகாப்புக்கு தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ ஈரான் அந்த ஸ்டேஜையே தாண்டிட்டாங்க. இப்போ ஈரானுக்கு விளம்பரம் தேவையில்லை, ரிசல்ட்ஸ் தான் முக்கியம். குறிப்பா அவங்க இப்போ, அதாவது ஈரான் இப்போ பதுங்கு குழிகள், அதாவது அண்டர் கிரவுண்ட் பேஸ் மற்றும் நகரம் ஏவுதளங்கள், மொபைல் லான்ச்சர்ஸை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது எதுவுமே சேட்டலைட்டில் கூட சரியா தெரியாது. இதனால என்ன ஆகும்னா, ஒரு போர் வந்தா எந்த இடத்துல இருந்து அட்டாக் வரும்னு தெரியாம எதிரி நாடுகள் குழம்பி போய் நிற்பாங்க. சுருக்கமா சொல்ல போனா ஈரான் இப்போ ஒரு சோவோ பண்ற குரூப் இல்ல, நாங்க ஒரு ப்ரொபோஷனல் ஆர்மியா மாறிட்டோம் என்பதை உலகத்துக்கு ஒரு மெசேஜா ஈரான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார்கள். சரி, இப்ப நாங்க இந்த வீடியோட முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். ஈரானே திடீரென்னு இவ்வளவு ரகசியம் காக்குறாங்க என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கான காரணம், இப்ப இருக்கிற பிரச்சனை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனை மட்டும் இல்லை. இதற்கு பின்னாடி ஒரு பெரிய குளோபல் கேமே இருக்கு. ஈரான் நேரடியாக போர்க்களத்தில் இறங்குறதை விட அவங்களோட ப்ரோக்ஸி அமைப்புகள் மூலமா வேலை செய்யறதுல ரொம்ப கில்லாடி. நம்ம நாளில் இருக்கின்ற கிஸ்புல்லா, ஏமன்ல இருக்கின்ற கவுதிஸ், அப்புறம் ஈராக்கில் இருக்கின்ற சில குழுக்கள், இவங்க எல்லாரும் ஈரானோட டெக்னாலஜி தான் பயன்படுத்துறாங்க. ஈரான் தான் இவங்களுக்கு டெக்னாலஜியை கொடுத்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஈரானோட புதிய ரகசியமான மிசைலை செஞ்சு, ஆயுதத்தை செஞ்சு, அது யாருக்கும் தெரியாமல் ஏமனில் இருக்கின்ற கவுதிஸுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைப்பான். அந்த ஆயுதம் செங்கடல் வழியாக போகிற கப்பலை தாக்குது. இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய குழப்பமே எழும்ப ஆரம்பிக்கும். இது என்ன ஆயுதம், இது எப்படி வேலை செய்யுது, இதை தடுக்க எங்ககிட்ட வழி இருக்கா அப்படின்னு அமெரிக்கா தடுமாற ஆரம்பிப்பாங்க. அந்த தடுமாறுறதுக்குள்ளேயே ஈரான் தன்னோட காரியத்தை சாதிச்சிடுவார்கள். ஆகவே இதற்காண்டு தான் இப்போ ஈரான் அனைத்தையுமே ரகசியப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் கிட்ட அயன்டோம் மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு. ஆனா ஈரான் இப்போ கண்டுபிடிக்கிற ஹைப்பர்சோனிக் மிசைல்களா இருக்கட்டும், ரகசிய ட்ரோன்களா இருக்கட்டும், அந்த அயன்டோமுக்கு மிகப்பெரிய சவால் கொடுத்து அயன்டோமியை தாண்டி இஸ்ரேலுக்கு வெற்றிகரமான தாக்குதலை செய்யுது. ஈரான் இந்த ஆயுதங்களை ஏன் வெளியில காட்டாம இருக்காங்கன்னா, இஸ்ரேல் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணக்கூடாது என்பதுக்காண்டி தான். அதாவது எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகக்கூடாதுங்கிறதுல ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. இதில் இன்னும் ஒரு ட்விஸ்டும் இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா ஈரானோட ட்ரோன்களை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சீனா கிட்ட இருந்து சில சென்சார் டெக்னாலஜியும் ஈரான் வாங்குறாங்க. இப்போ ஈரான் தன்னோட ஆயுதங்களை ரகசியமாக வச்சிருப்பதன் மூலம் ரஷ்யா மற்றும் சீனாக்கு இடையிலான டெக்னாலஜி பரிமாற்றம், அதாவது ரஷ்யா மற்றும் சீனா ஈரானுக்கு எந்த மாதிரியான டெக்னாலஜி கொடுத்தார்கள் என்பதை மறுக்கிறார்கள். இது மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு.
ஆகவே மேற்குலக நாடுகளுக்கு தலைவலியை ஏற்படுத்தணும் என்றதுக்காண்டியும் ஈரான் இப்போது அனைத்தையுமே ரகசியப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் இப்ப வெறும் ஆயுதங்களை வாங்குற நாடு மட்டுமில்ல, மற்ற நாடுகளுக்கு ஆயுதங்களை ரகசியமா விற்கிற நாடாகவும் மாறிக்கிட்டு வர்றாங்க. எங்ககிட்ட என்ன இருக்குன்னு நாங்கள் காட்ட மாட்டோம், ஆனா அது பயங்கரமா வேலை செய்யும் என்கிற இந்த மிஸ்ட்ரி மார்க்கெட்டிங் மூலமா பல நாடுகள் ஈரானை உற்று பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுருக்கமாக சொல்ல போனா மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கிற அந்த பவர் பேலன்ஸ் இப்ப ஈரானை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. இது வெறுமை பார்க்கும்போது ஆயுத பலம் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா அதுக்கு மேல இருக்கிற பயங்கரமான பிரெயின் பவர், அதாவது மூளை பலமா மாறி இருக்கு. எதிரியை எப்பவும் ஒரு பதற்றத்துல வச்சிருக்கிறதான் ஈரானோட இப்போதைய பிளானா இருக்கு என்பதும் இதுல இருந்து தெளிவா தெரியுது. சரி, இவ்வளவு நேரம் நாம பார்த்த விஷயங்களை வச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியுது. ஈரான் இப்ப வெறும் வாயால பேசுற நாடு மட்டும் இல்ல, அதாவது வாயால வடை சொல்ற நாடு மட்டும் இல்ல, களத்துல அவங்க வியூகம் வேற லெவலா மாறி இருக்கு. ஈரானோட இந்த ரகசிய கொள்கை உலகத்துல ஒரு புதுவிதமான ஆயுத போட்டியை, அதாவது ஆர்ம் ரேஸை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. இதுவரைக்கும் எங்ககிட்ட இவ்வளவு இருக்குன்னு காட்டி மிரட்டின காலம் போய் இப்ப எங்ககிட்ட என்ன இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சுக்கோண்டு சவால் விடுற காலம் ஈரானுக்கு வந்துட்டுது. இது ஒரு விதத்துல பார்த்தா ரொம்பவே ஆபத்தானதான்னு தான் சொல்லணும். ஏனென்றா எதிரி நாடு பயத்திலேயே ஒரு தப்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை உண்மையாகவே போர் வந்தா ஈரான் இவ்வளவு நாள் ரகசியமா வச்சிருந்த அந்த சர்ப்ரைஸ் பாக்ஸ்ல இருந்து என்ன வெளியே வரும்னு யாருக்குமே தெரியாது. அது ஏஜை மூலமா இயங்குற ஒரு ட்ரோன் கூட்டமா, அதாவது ஸ்வாம் ட்ரோன்ஸா இருக்கலாம், இல்ல ரேடார்ல சிக்காத மிசைல்களா இருக்கலாம். இப்படி என்ன வேணாலும் அந்த சர்ப்ரைஸ் பாக்ஸ்ல இருந்து வெளியே வரலாம். ஈரான் இப்ப டிஃபென்ஸ், அதாவது தற்காப்பு முறையில இருந்து ஒபென்சிவ், அதாவது அதிரடி தாக்குதல் முறைக்கு முழுசா மாறிட்டாங்க என்பது இதுல இருந்து தெளிவா தெரியுது. இப்ப தங்களுடைய மிசைல்களையும் வெப்பன்ஸையும் உலக நாடுகளுக்கு வெளியில பப்ளிக்கா காட்டாமல் ரகசியமா மறைச்சு வைப்பதன் மூலம் போராண்டு வரும்போதுதான் ஈரானோட உண்மையான பலத்தையே எதிரி நாடுகளும் உலக நாடுகளும் தெரிஞ்சு கொள்ள முடியும். சரி, இப்ப கடைசி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நாடு தன்னோட இராணுவ ரகசியங்களை இந்த அளவுக்கு மூடி மறைக்கிறது உலக அமைதிக்கு நல்லதா, இல்ல இது ஒரு பெரிய உலக போருக்கு வழிவகுக்குமா? ஈரான் சொல்ற மாதிரி அவங்க பாதுகாப்புக்காக இதை செய்யறாங்கன்னா, இல்ல உலகத்தை ஆச்சரியப்படுத்த ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானை வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ஈரான் உலகத்தை ஆச்சரியப்படுத்துறது தங்களுடைய எதிரி நாடுகளை மட்டுமில்ல, உலகத்தையே மிகப்பெருசாக சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி ஈரான் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் என்ன பொறுத்தவரை ஈரான்கிட்ட நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஈரான் உலகத்துக்கு காட்டாம இப்ப மறைப்பதன் மூலம் இவ்வளவு நாளும் தங்களுடைய மிசைல்கள் ட்ரோன்களை உலகத்துக்கு காட்டிய மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்கல இனி தங்களுடைய வெப்பன்ஸை வெளியில நாங்கள் பப்ளிக்காக காட்சிப்படுத்த மாட்டோம், அதனை ரகசியமாக தான் வச்சிருக்க போறோம் ஈரான் சொல்லி இருப்பதில் இருந்து இனி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை ஈரான் கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதுவும் அமெரிக்கா ஈரானை தாக்கும் போது அமெரிக்காவே தலையில துண்டை தூக்கி போடுற அளவுக்கு ஈரானோட சர்ப்ரைஸ் இருக்கும் என்பதுதான் பல வல்லுநர்களோட கருத்து. இது நடக்காத என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.